94வது டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்க மாத கூட்டம் இன்றைய நாளிலே சிறப்புற நடைபெற இருக்கின்றது. எனக்கு கூட தான் உடம்பு சரியில்லை, அதுக்காக நான் உடம்பு சரியில்லை வர முடியாதுன்றது, வர முடிகிற வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கா வந்துடணும். இது ஒரு சாக்கா சொல்லிட்டு இருக்கணும்னா நம்மளால ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள் மாசத்துல ஒண்ணு நடக்குது. ஏன் நம்ம கலந்து கூடாது? இன்னைக்கு இருக்கிற வியாதிக்கெல்லாம் காரணம் நம்மளை தனிமைப்படுத்திக்கிறோம். எப்ப பார்த்தாலும் பிஸி 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 பிஸின்னு ஆக்டிவிட்டிஸ் மைண்டுக்கோ நம்மளுடைய பிறர் நலன்களுக்கோ நம்ம செலவு பண்ண நேரம் இல்லை, சுயநலமாவே வாழ்ந்துடும். அப்புறம் ஒரு நாள் இங்க கட்டி வந்துச்சு, இங்க கால் நடக்க முடியல, இங்க ஒரு மாதிரி இழுத்துக்குச்சுன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்மளை நாமளே குறுகிக்கிறோம். பரந்த உலகத்துல எவ்வளவு பேரோட நம்ம சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவும் ஆரோக்கியம். இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதான் மேல் நேர்வர். 627வது குறள் 63வது அதிகாரம். கை இருக்க வரைக்கும் கை வலிக்கும், கால் இருக்க வரைக்கும் கால் வலிக்கும், தலை இருக்க வரைக்கும் தலை வலிக்கும். பெயின் இஸ் காமன், எல்லாருக்கும் வலிகள் இயற்கையானது, பொதுவானது. ஆனா வலிகளிலே நம்ம அப்படியே போயிட்டோம்னா நமக்கு சவால், அதை ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை. எனக்கு சவாலே இல்லாம நான் இவ்வளவு வயசு வாழ்ந்தேன் அப்படின்னா உன் அறிவு பயன்படவே இல்லை, அது அப்படியே களிமண்ணாவே இருக்குன்னு அர்த்தம். ஒரு தொழில்னா போட்டி இருக்கணும். போட்டியே இல்லாத தொழில நான் ஜெயிச்சேன்னா அது ஜெயிக்கிறதோட சும்மாவே இருக்கும். ஓட்டம்னா காம்படிஷன் இருக்கணும், அப்பதான் டைம் நல்லா வரும். ஒரு ஒலிம்பிக்ஸ்ல ரெக்கார்டு வருதுன்னா எப்படி வருது? 2 ஈக்குவல் ஓடும் போதுதான் உசேன் போல்ட்டால 9.59 ஓட முடிஞ்சது. இல்லைன்னா 10 கம்மியா யாரால ஓடி இருக்கவே முடியாது உலக அளவுல. 10 செகண்ட்ஸ். சுஜாதா அந்த காலத்துல எழுதுவார், 10 செகண்ட் முத்தம்னு இருக்கா, அந்த 100 மீட்டர்ஸ் வச்சு எழுதுவார். 10 செகண்ட் முத்தம் அது பேர். ஏன்னா 10 செகண்ட் உள்ள ஓடுறதுன்றது அப்போ யாராலையும் முடியாதுன்னா. அப்புறம் 9.89 லூயிஸ் ஓடனா, கால் லூயிஸ்க்கு அப்புறமா இன்னொருத்தன் ஓடனான், ஜான்சன், பென் ஜான்சன். அது டோப் பண்ணிட்டான்ட்டு கனடாக்கார அவனை பிடிச்சாங்க. அவன் 9.79 ஓட. இதுக்கு மேல ஹியூமன் ரேஸால ஓட முடியாது. 9.59 உசேன் போல்ட். லைஃப் இஸ் ஆல்வேஸ் சேலஞ்ச். சேலஞ்சில் ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை. எனக்கு சவாலே வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா யாராலையுமே முடியாது. பிரச்சனைகள் எல்லா கோணங்கள்லயும் வரும், நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதுக்குதான் இந்த மாதிரி அரங்கங்களை பயன்படுத்திக்கணும். ஒரு சின்ன கவலை வந்தாலே வாடி போயிடக்கூடாது. வரும், நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும், நல்லவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்க கத்துக்கணும். என் வாழ்க்கை எப்படின்னு நினைக்கிறேன், உலகத்துல நம்மளோட மோசமா இருக்கும் எவ்வளவு பேர். நீ காலையில நான் பார்க்குக்கு வருவேன், இந்த பார்க்கை கூட வருவேன். அங்க வண்டி நிறுத்தும் போது ஒரு குடும்பம் இருக்கும். அவங்க வேலை என்னன்னா, இடம் கிடையாது தங்கறதுக்கு. ஹஸ்பண்டு, ஒய்ஃப், அந்த ஹஸ்பண்டுக்கு 2 தம்பிங்களா யாரும் தெரியல, எல்லாம் அந்த குடும்பமா அந்த A to B கீழே தான் படுத்துப்பாங்க. நான் காலையில 4:45 மணி 5 மணிக்கு வண்டியை வைக்கும் போது அவங்க எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. நான் 6 மணிக்கு முடிச்சு வண்டி 6:15 எடுக்கும் போது எல்லாரும் எழுந்து டீ குடிச்சுட்டு இருப்பாங்க குடும்பமா. சட்டை கிடையாது, அந்த குழந்தை பாவம், எண்ணெய் கிடையாது வைக்கிறதுக்கு, எண்ணெய் இல்லை, அழுக்கு சட்டை தான் போட்டிருக்குது. சின்ன குழந்தை, ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். அந்த குடும்பத்தை நான் தினம் வாட்ச் பண்ணுவேன். அவங்க அவ்வளவு சந்தோஷமா அந்த டீயை குடிச்சிட்டு 6:30 மணிக்கு அந்த பேக்கை ரெடி பண்ணிட்டு குப்பையெல்லாம் பொறுக்குவாங்களா, சின்ன சின்ன வேலை லேபர் செய்வாங்களா தெரியாது, 6:30 மணிக்கு கிளம்பிடுவாங்க எல்லாரும். அந்த காட்சியை நம்ம பார்க்க தான் செய்யறோம். வாழ்க்கைன்றது எப்படி எப்படியோ இருக்கு. நம்ம கடவுள் நம்மளை இதை வச்சிருக்காரு, நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம அறிவையும் யாருக்காவது நம்ம உதவி செஞ்சுட்டே இருக்கணும். எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. பால்சாமி குத்தா என்ன கிடைக்கும், குருசங்கர் குத்தா என்ன கிடைக்கும், சதீஷ் சார், கேப்டன் சதீஷ் குத்தா என்ன கிடைக்கும். கொடுக்கிற சுகத்துக்காகவே கொடுக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்ம வெற்றி. மனசும் உடம்பும் நல்லா இருக்கணும்னா எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன கிடைக்கும்ன்ற வியாபார நோக்கே இருக்கவே கூடாது. செய்யற சுகத்துக்காகவே செய்யணும். இதை செய்யறதுதான் இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்கள். ஆனா எனக்கு இலக்கியத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஈகோ வந்துச்சு, தன்முனைப்பு. என்ன பாராட்டணும், என்னையே பாராட்டணும், எனக்கு தான் பாராட்டு. அதுதான் யாருக்கு திறமை இருக்கோ அவங்க தன்னை வளர்த்துக்கிறாங்க. திறமை உள்ளவனை யாராலையும் அடக்கவே முடியாது, அமுக்கவும் முடியாது. They come up in monstrous pace. அவங்களை யாராலையும் அமுக்க முடியாது. ஒரு வீரியம் உள்ள விதையை நீங்க வச்சீங்கன்னா உள்ள வைக்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஆலமரம், பா அரச மரம், பா
வீரியமிக்க விதை. அதே வாழ்க்கை நமக்குள்ள வீரியம் உள்ள இருந்தா இந்த உலகமே தடுத்தாலும் நீங்க வளர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இல்லைன்னா நம்மளை யார் வளர்க்கணும்னு நம்ம கை கொடுத்தா கூட அவங்களால வளர முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, இவர் அவங்களே சப்போர்ட் பண்றாரு, இவங்களே. நான் சப்போர்ட் பண்ணாலும் அது வேஸ்ட். அவங்களால வளரணும்னு நினைச்சாதான் அவங்களால வளர முடியும். படி உடையார் பற்றமைந்த கண்ணும் மடி உடையார் வான் பயன் எய்தல் அறிவு. 606வது குறள் 61வது அதிகாரம். ராஜாவே பக்கத்துணையா இருந்தா கூட அவன் சோம்பேறியா இருந்தா அவனால வளரவே முடியாது. ஆனா அவனே சுறுசுறுப்பானவனா இருந்தா யார் தடுத்தாலும் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அனைவருக்கும் எனது மாலை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து அல்லது உருவாக்கிய திருக்குறள் எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையிலே பரவி ஊடுருவி நிற்கின்றது என்பதை பார்ப்போம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அருளாளர் உங்களுக்கு பொழுது எப்படி போகிறது என்று ஒரு கேள்வி கேட்டார். அந்த அருளாளர் அழகான பாடலில் கூறினார், வாசித்தும் படித்தும் வணங்கியும் வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. அவர் கூறிய பதில் ஒரு ஆழ்வார் பாசுரத்தில் வருகின்ற ஒரு தொடர். இந்த தொடர் வாசித்தலுக்கும் படித்தலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றன? ஆழ்ந்து கற்க தொற்றனை தூரும் வளர்க்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று வள்ளுவர் சொல்வது போல் மீண்டும் மீண்டும் வாசிக்க புதிய செய்திகள், தம் களத்தில் உள்ள செய்திகளை எப்படியாவது பொருத்தி பார்க்க வேண்டும் என்று ஒரு அறிவு வேட்கை. பேராசிரியர் வாசுப்ப மாணிக்கம் சொல்லும் போது ஒரு கருத்து சொல்லுவார், ஒரு சொல்லுக்கு பொருள் கூறுவதற்கு பல்துறை புலமை கூறுகள் வேண்டும் என்பார். ஒரு சொல் தோன்றிய காலத்து என்ன பொருள் வழக்கத்தில் வந்தது என்கின்ற வரலாற்று அறிவு அது. இன்னொன்று, இந்த சொல் இத்தொடரில் ஓடிக்கிடக்கும் பொருள் பதிந்த அறிவு என்று சொல்லுவார். இன்னொன்று சொல்லுவார், இந்த சொல்லினுடைய பண்பாட்டு பின்புல அறிவு. இவையெல்லாம் ஒரு சொல்லுக்கு பொருள் சொல்வதற்கு தேவை என்று வாசுப்ப மாணிக்கம் அவர்கள் உரையாற்றி சொல்லும் போது சொல்லுகிறார். திருக்குறள் உரை எழுதியவர். திருக்குறள் தோன்றி 2000 ஆண்டுகள், ஒரு 1700 ஆண்டுகள் சுவடி வடிவிலேயே இருந்தது திருக்குறள். அதற்கு பின் வந்த சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம் என்று பல்வேறு நிலைகளில் திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் தந்து செயல் நூல்கள், திருக்குறளையே வைத்து ஈரடியாக வைத்து வந்த வெண்பா நூல்கள் ஒரு 13. இவையெல்லாம் திருக்குறள் எழுந்த விளக்கங்கள், உரை நூல்கள். பழைய ஒரு பதின்மர் திருக்குறளுக்கு உரை எழுதினார். அதற்கு பின்பு எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது. ஒரு 212 ஆண்டுகள், இன்று 2014, அச்சிடப்பட்டது 1812. ஆனால் ஒரு 211 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலில் அச்சான நூலாக சொல்லப்படுகின்ற நூல் ஒன்று 1812 திருக்குறள் அச்சாகிறது. அதுதான் நமக்கு கிடைக்கின்ற முதல் அச்சு நூல். தஞ்சை ஞானப்பிரகாசமும் அம்பலவான தம்பிரானும் உருவாக்கிய நூல் 1812. அதே நேரத்தில் தான் எல்லிஸும் வெளியிட்டார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எல்லிஸும் புத்தகம் அச்சிட்டு வெளியிட்டார். ஞானப்பிரகாசம் தஞ்சாவூரிலும் அச்சிட்டு வெளியிட்டார். 1812 அச்சு நூலாக வந்தது. தமிழில் முதலாக இலக்கிய நூலும் இதுதான். இதற்கு முன்பு சமய நூல்கள் இருந்தன. அச்சு நூலில் வந்த முதல் இலக்கிய நூல் திருக்குறள். அதற்கு நமக்கு எத்தனையோ ஐரோப்பிய அறிஞர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்தார்கள். எல்லிஸ் என்கின்ற பெருமகனார் திருக்குறள் தோன்றுவதற்கு முன்னரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விட்டார். அவர் சொன்ன கிழக்கிந்திய கம்பெனியிலே, அவர் சென்னை கிழக்கிந்திய கம்பெனியிலே இன்று சொல்லப்படுகின்ற IAS நிகராக பணியாற்றிய பெருமகன் எல்லிஸ் துரை. பிரான்சில் ஒயிட் எல்லிஸ் என்பது அவரது பெயர். தங்கச்சாலையில் இருக்கின்ற தங்கச்சாலையின் அலுவலராகவும் இருந்தவர். அந்த ஐரோப்பியருக்கு திருக்குறள் மீது எவ்வளவு ஈடுபாடு! 1811 திருக்குறளுக்கு உரை விளக்கம் தந்தார் ஆங்கிலத்தில். அதற்கு முன்னர் சில பேர் ஆங்கிலத்தில் சில பாக்களை மட்டும் மொழிபெயர்த்து இருந்தார்கள். இவர் ஏறத்தாழ அறத்துப்பாலுக்கு உரை எழுதினார் எல்லிஸ். அவர்தான் முதலில் திருவள்ளுவருக்கு 2 வராகன் தங்கத்திலே காசு, திருவள்ளுவர் உருவத்தை தங்க காசில் பொறித்தார் எல்லிஸ் துரை. ஒரு ஐரோப்பியர் இங்கு வந்து தமிழ் கற்றிருக்கிற இங்கு இருக்கின்ற உயரிய நூலான திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை பல்வேறு நிலைகளில் பாகுபடுத்தி செய்து தங்க வராக நிலை திருவள்ளுவரை உரைபதிப்பித்தார். அவர் மறைந்த போது வயது 39 தான். 39 வயதே ராமநாதபுரம் சென்றவர் விஷவுணவு உண்டு இறந்தார். மதுரையிலும் ஒரு எல்லிஸ் நகர் உண்டு. சென்னையில் அண்ணாசாரியத்தில் அச்சகம் எல்லிஸ் தெருதான் அதுவும். இப்படியெல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதிய பொருள்கள். அதற்கு முன்னர் திருக்குறள் எப்படி? ஏறத்தாழ 15ஆம் நூற்றாண்டில் இலங்கையில்
15ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் சர்வசமய மாநாடு ஒன்று நடைபெற்றது. பல பாதிரியார்களும் பல சமயத்தவர்களும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னர், இந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னர் கூடிய அந்த சபையில் என்ன பொருள்? உலகில் பொது சமயம் பற்றி கருத்துக்கள் கூறுகின்ற நூல்களை பற்றி ஆராய்ச்சி. உலகத்தில் பொது சமயம் பற்றி கருத்துக்கள் கூறுகின்ற நூல்களை பற்றி ஆராய்ச்சி. போர்த்துகீசிய பாதிரியார் ஒருவர் அங்கு வருகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரிந்தவரை உலக பொதுமை அறம் கூறும் நூல் ஒன்றே ஒன்று, அந்த நூல் மையில் வாழ்ந்த வள்ளுவர் எழுதிய திருக்குறள் என்றும் 15ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் சமய மாநாட்டில் இது வெளிப்படுகிறார். இதற்கு உதாரணமாக அதற்கு நமக்கு அதிகாரப்பூர்வம் வேண்டுமெனவே பேராசிரியர் கே பிள்ளை அவர்களும் திருவனந்தபுரம் லக்கண பிள்ளை அவர்களும் போன்ற பெருமக்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்பு வரலாற்றில் பார்த்த திருக்குறள் எப்படியெல்லாம் அவருடைய மொழியில் சொல்லுவது என்றால் அவையெல்லாம் ஒரு மறு வாசிப்புத்தான். சமயத்திற்கு புதுமை கூறுகின்ற அறநூல் திருக்குறள் என்று சொன்னார். இது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னர். அதற்கு பின்னர் எத்தனை வகையிலே திருக்குறள் மலர்ந்திருக்கிறது. இப்படி ஒரு அரிய நூலை படைப்பதற்கு எத்தனை காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஏறத்தாழ காலந்தோறும் திருக்குறள் தன்னுடைய ஆளுமையை உலக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இன்றும் கூட இல்லை என்றால் 100க்கும் மேலான மொழிபெயர்ப்புகள், ஏராளமான மொழிகள், உலக மொழிகளில் பலவற்றிலும் மொழிபெயர்க்க என்ன காரணம்? பிரெஞ்சு அறிஞர் ஏரியல் சொல்லுவார், மனித சிந்தனையின் தூய வெளிப்பாடு திருக்குறள். இட் இஸ் த பியூரஸ்ட் ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ். மானுட சிந்தனையின் தூய வெளிப்பாடு திருக்குறள். அவர்கள் மெய்யுணர்தல் அதிகாரம், கடவுள் வாழ்த்து அதிகாரம் எழுதும் போது சமய கருத்துக்கள் எல்லாம் அப்படியே ஒரு உணர்விலேயே ரிலீஜியஸ் மைண்ட், சமய சிந்தனை இருக்கின்றது. சொற்களுக்கு புதிய பொருள் தேடுவது மரபு, இது இயல்பும் கூட. பேராசிரியர்கள் பலரும் உரையாசிரியர்கள் தோன்ற என்ன காரணம் என்றால் புதிய பொருள் வேட்கை. உண்மைதான். இப்போது இருக்கின்ற ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அண்மையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒருவர் 1330 திருக்குறளுக்கும் உளவியல் பார்வையில் பொருள் எழுதியிருக்கிறார். அதுவும் நூலாக வந்திருக்கிறது. முழுக்க சைக்காலஜி அனாலிசிஸ். அதில் சக்கரவர்த்தி நாயனார் திருக்குறளை சமண சமய கருத்துக்கள் என்று கூறி எழுதினார். பாராசரன் வைணவ கருத்துக்களை கூறினார். பௌத்தத்தில் வந்திருக்கிறது ஒத்து என்று பௌத்தத்தில் இலக்கியங்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து. கிறித்துவத்தில் அவர்கள் எங்களுடைய நூல்தான் திருக்குறள் என்று தேனாம்பேட்டையில் எல்டாம்ஸ் ரோட்டில் 72-73 மிகப்பெரிய மாநாடு நடத்தினார்கள். அப்பொழுது இருந்த பாதிரியார் அருளப்பர் வழியிலே. இப்படி எல்லா சமயங்களும். அதனால்தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை கூறினார், திருக்குறள் எதற்கும் இடம் கொடுக்கும், விடு 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 என்றார். இயல்பு நம்மை சார்ந்த கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் வரும் பொழுது புதிய சொற்கள் பொருள் வருகின்றது. சிவபிரகாசம் உணர்ச்சி வசப்பட்டு கூறுகிறார், நான் வணங்கும் கடவுள் திருவள்ளுவர் என்கிறார். என் தலைமையில் இருக்கும் இறை என்கிறார். நாமக்கல் கவிஞர் வள்ளுவர் தான் மீண்டும் காந்தியாக அவதரித்தார் என்று எழுதுகிறார். இப்படி திருக்குறள் ஏற்படுத்திய தாக்கம் உலகம் எங்கிலும். பெர்னாட் ஷா அவருக்கு ஒரு கார்ட்டூன் போட்டார்கள் லண்டன் வீக்லி பத்திரிகையில், திருக்குறளின் தாக்கம். அவர் எங்கு சென்றாலும் அவர் ஒரு வெஜிடேரியன் பற்றி பேசக்கூடியவர். என்ன சொல்லுவார்? ஒரு திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டுவார். கொல்லான் புலனை மறுத்தானை கைப்பி எல்லா உயிரும் தொழும். குறள் 260. அது குறளை பற்றி விளக்குவார். இது மாதிரி ஒரு அறிஞன் கூறியிருக்கிறார் என்று அந்த 260வது குறளை கூறி விளக்குவார். என்ன கார்ட்டூன்? அதில் பெர்னாட் ஷா படம். அதில் ஆடு மாடு கோழி எல்லாம் ஏக்கத்துடன் பெர்னாட் ஷாவை பார்ப்பது போல அவர் காலுக்கு கீழே, அதற்கு கீழே குறள். 1949 இதே கார்ட்டூனை சங்கர்ஸ் வீக்கில் எல்லாம் பயன்படுத்தியது. இன்றும் நெட்டில் பார்த்தால் அந்த புகைப்படங்கள் பார்க்கலாம். அறிவாற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலுக்கும் ஆளாரன். குறள் 422. இங்கர்சாலுக்கு பிடித்த தொடர், காந்திக்கு பிடித்த தொடர். டால்ஸ்டாய் மூலமாக காந்திக்கு திருக்குறள் அறிகிறார். அறிந்த பின்னர் திருக்குறளை நான் அதன் மொழியிலேயே படிக்க வேண்டும், அடுத்த பிறப்பில் எனக்கு அந்த வாய்ப்பு கிட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம்? மானுட சிந்தனையில் தூய வெளிப்பாடு. இந்த தூய வெளிப்பாடுதான் ஒரு 200 ஆண்டு காலத்திற்கு பின்னர் திருக்குறள் பல்வேறு இயக்கங்களை தாண்டி சுந்தரம் அவர்கள் பொது உடைமை இயக்கத்தில் திருக்குறளுக்கு, கல்யாண சுந்தரம் அவர்கள் பொது உடைமை இயக்கத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதினார். பெரியார் அவர்கள் முதலாக திருக்குறளை குடியரசு என்ற நாளிதழில் போடுகிறார். அதுவரைக்கும் அவர் அதை போடவில்லை. அவரிடம் பேசியவர்கள் திருக்குறளில் திருவள்ளுவர் வைதேக முறைப்படி என்று சொல்லவில்லை,
அதன் உரையாசிரியர்கள் பரிமையாளர்கள் அவர்கள் தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டவுடன் முதல் முறையாக குடியரசு இதழில் திருக்குறளை பற்றி எழுதுகிறார் பெரியார். இலக்கியத்தை பற்றி உங்கள் கருத்து வேறு அல்லவா, நீங்கள் ஏன் திருக்குறளை தூக்கி பிடிக்கிறீர்கள் என்றனர். அதற்கு அவர் சொன்னார், திருக்குறள் என்பதால் அல்ல, நான் சொல்லுகின்ற எல்லா கருத்துக்களும் திருக்குறளில் இருக்கின்றன என்றார். அதனால்தான் நான் திருக்குறளை தூக்கி பிடிக்கிறேன். அதில் சில திருக்குறள் தான் அவருக்கு உடன்பாடு. குறட்பாக்களையும் அருட்பாக்களையும் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு சமூக புரட்சியாக விதைத்தவர் தந்தை பெரியார். சொல்லடங்கா சுகம் என்று தாயுமானவர் பாடிய அந்த சுகத்தை அனுபவித்தவர். ஒரு சொல்லுக்கு இப்படியெல்லாம் பொருள் இருக்கிறதா என்று அதை எப்படி உணர்வது? வள்ளலார் இப்படி அந்த சொல்லை உணர்ந்திருப்பார். அந்த சொல்லை நினைத்து நினைந்து அந்த சொல்லை உணர்ந்து உணர்ந்து அந்த சொற்களை நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீரும் பெருகியிருப்பார். பழைய வேதாக மித்திரர் கடவுள் எங்கிருக்கிறார், சொல்லில் இருக்கிறார் என்றார். சொற்களால் முதலில் இருந்து வேதாக மித்திரர் என்ற தொடர் வரும். சொல்லதிகாரம் என்று ஏன் வைக்க வேண்டும்? 65வது அதிகாரமாக திருக்குறளில் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லதிகாரம். தொல்காப்பியர் எழுத்ததிகாரம், தனியாக சொல்லுக்கு ஒரு அதிகாரம். வாசுப்ப மாணிக்கம் சொன்ன மாதிரி தமிழரிடம் தான் அதிகாரம் அதிகமாக என்று சொன்னார். ஏன், என்ன அதிகாரம் என்றால் எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், சிலப்பதிகாரம், எத்தனை அதிகாரங்கள். திருக்குறளை படிப்பதால் என்ன பயன்? அதாவது சங்க இலக்கியம் படிப்பதால் என்ன பயன்? அதற்கு மாணிக்க குரலில் செம்மல் வாசுப்ப மாணிக்கம் கூறுகிறார், பழம்போலும் சங்க பண உலை கற்றால் கிளம்போகும் கீழ்மையும் போகும். ஒரு திருக்குறள் சொன்னார். இன்னொருவர் கேட்டார், தமிழ் படித்தால் பணம் வந்து விடுமா, சோறு வந்து விடுமா? கோபம் வந்தால் குரல் தான் சொல்லுவார். அப்படி சொன்ன குரல் என்ன? உணவும் உரைக்கும் நிரப்ப கிடைக்கும் தமிழை நினை என்றார். திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான நூல். சமய கோட்பாடுகள் அப்பாற்பட்டு உலகம் முழுமைக்கும் ஒத்துவரக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டி. வாழ்க்கை கலையில் அறம் பொருள் இன்பம் என்று முப்பாலை இணைத்துட்டும் நூற்பட்டகம் திருக்குறள். திருக்குறள் தமிழகத்தில் மட்டுமல்ல, அனைத்து மொழி அனைத்து உலக வாழ்வின் நெறிமுறைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பொதுவான நெறிமுறைகள் கொண்டது. வள்ளுவரை பெற்றோம், உலகிற்கு வழங்கினோம், நாம் வெறுங்கையோடு நிற்கின்றோம். பாரதி சொன்னான், அவர் தீர்க்கதரிசி முக்காணி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து என்று வெறும் கையோடு நிற்கும் தமிழ்நாடு. எந்த ஒரு சிந்தனை வாழ வேண்டும் என்றாலும் அதற்கு 3 நிலை வேண்டும். மீட்டெடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். இன்று வள்ளுவரை மீட்டெடுத்து விட்டோம், காப்பாற்றி விட்டோம், வளர்த்தெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்பது உணர்த்துவதற்காகத்தான் 1949 முதலில் பெரியார் நடத்திய சென்னை மாநாட்டிற் போல சிறப்புற்றது இன்றைய மூவாரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பிராட்வேயில் கட்டணம் போட்டு நடந்த ஒரு சின்ன மாநாடு தான். மாநாட்டிற்கு பெரியார் நடத்துவதற்கு முன்பு யாரும் நடத்தவில்லையா என்றால் திருக்குறளுக்கு பலரும் நடத்தியிருக்கிறார்கள். அது எல்லாம் அறிஞர்கள் மாநாடு, பொதுமக்கள் பங்கேற்ற மாநாடு பெரியார் நடத்தியது. அந்த மாநாட்டிற்கு பிறகுதான் புலவர் குழந்தை உரை எழுதினார். இன்று வரை தமிழில் அந்த எல்லையை தொட முடியாது என்று இருக்கின்ற திருக்குறள் தெளிவுரை மூவா அவர்கள் எழுதினார். அந்த மாநாட்டின் வெற்றிக்கு பிறகுதான் எழுதினார். அதற்கு பிறகுதான் பாடநூலில் திருக்குறள் இடம்பெற்றது. அதுதான் பெரியார் பெற்ற வெற்றி. நல்ல செய்திகள் நம்முடைய கைகளுக்கு வந்துவிடக்கூடாது, நம்முடைய மூளையிலே ஏறிவிடக்கூடாது என்பதில் விழிப்பாக இருப்பார்கள். தமிழினத்தை காக்க வந்த விழிப்பூட்டிய 3 பெரியார்கள். தேவநாய பாவனர் சொல்லுக்கு சொல்லாய்ந்து சொற்பொருளை வேறாய்ந்து எல்லைக்கண் எடுத்திருக்கும் எண்ணற்ற ஒளி அறிஞன் ஒரு சொல்லை கேட்டவுடன் 1000 சொற்கள் அறிவு என பொழிகின்ற அனைத்தும் மொழி பெருஞ்செல்வன் செந்தமிழ் ஞாயிறு பாவனார் சொன்னார். தமிழினம் விழிப்பு பெற வேண்டும் என்பதற்காக அந்த 3 பெரியார்கள் என்றார். 3 பெரியார்கள் அகவலி என்ற நூலும் எழுதியிருக்கிறார். ஒருவர் அறநெறி பெரியார், அவர்தான் திருவள்ளுவர். இன்னொருவர் தமிழ் நெறி பெரியார், அவர்தான் மரமலையடிகள். இன்னொரு தன்மான பெரியார், அவர்தான் தந்தை பெரியார். இன்னும் புகழ் வேண்டும் என்று ஒன்றேதானே அச்சத்தை உண்டாக்குகிறது. இன்னும் புகழ் வேண்டும் என்ற ஒன்றேதானே அச்சத்தை உண்டாக்குகிறது. அச்சமே கீழ்கழிது ஆசாரம் எச்சம் வருண்டோன் உண்டாம் என்றார் சிறிது என்றார் வள்ளுவர். எந்த ஒரு இயக்கமும் கொள்கை சிந்தனை வளர வேண்டும் என்றால் 2 வேண்டும். ஒன்று, கொள்கை கோட்பாடுகளை விளக்கச் சொல்கின்ற புறநிலை தூண்டல்.
அது இயக்க ஈடுபாடுகள் உள்ளவர்களை மட்டும்தான் போய் சேரும். இன்னொன்று, எல்லா மக்களுக்கும் சென்று சேர்கின்ற அகநிலை தூண்டல். அகநிலை தூண்டல் தான் திருக்குறளை, அதனால்தான் பெரியார் திருக்குறளை கையில் ஏந்தினார். அந்த திருவள்ளுவரின் உருவத்தை இங்கு பார்க்கிறோம். திருவள்ளுவர் சிலை ஆகட்டும், ஓவியமாகட்டும், இதை உருவாக்கி கொடுத்தவர் யார்? புரட்சி கவிஞன் பாரதிதாசன். நன்றிக்கு வாழ்த்திட வேண்டும், உரம் வேண்டும், திறம் வேண்டும், நாம் ஞாலம் பெயர் பெரியார் சொல்லும் பாதையினை விடாதே, விடுதலை பெறும் பயன் ஈண்டும் என்று சொன்ன பாரதிதாசன், எங்கள் பெரியார் சொல்லிவிட்டார், அதனால் வள்ளுவருக்கு ஒரு உருவம் வேண்டும். அது உண்மையிலேயே அக்பருடைய உருவம். அக்பருடைய உருவத்தைத்தான் வேணுகோபால் சர்மா சொல்லி 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 மாற்றினார் வள்ளுவர் உருவமாக. பாவேந்தர் அதுதான் இன்றைக்கும் சிலையாகவும் இருக்கிறது. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி என்றார். அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம்படி என்றார் சொன்னார் பாவேந்தர். இந்த குறளுக்கான ஒரு இலக்கியத்தை எழுதினார். அதுதான் குடும்ப விளக்கு என்று எழுதினார். வள்ளுவத்தை நாம் அகநிலை தூண்டல் என்பதை போல் ஊருக்கு ஊர் சிலைக்கு விழா என்று நடத்த வேண்டும். நூலுக்கான விளக்கு உரை விழா நடத்த வேண்டும். நமக்கான சொத்து தொல்காப்பியம் திருக்குறளும் இரண்டையும் நாம் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். சங்க இலக்கியம் புறக்கணிக்கப்பட்டது. சங்க இலக்கியங்கள் வங்கக்கடலில் எரிவோம் என்று சமயவாதிகள் மதவாதிகள் தீர்மானம் போட்ட நாடு இது. வள்ளுவர் மட்டுமல்ல, சங்க இலக்கியத்தையும் காப்பாற்றியவர் தந்தை பெரியார். திருக்குறளை தேசிய நூலாக்குவோம். வரலாறுகள் ஒரு பக்கம், இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் நான் கேட்டேன். நீங்க அறிவியல் பூர்வமா ஒவ்வொரு ஆராய்ச்சியும் கொடுக்க கத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அக்பருடைய உருவம் அவர் கற்பனை செய்தார், இதெல்லாம் ஒரு நிலை. எனக்கு வேண்டியது திருக்குறள் எப்படி வாழ்வியலாம். திருவள்ளுவருக்கு சில தேவையில்லை, வேணாம். திருவள்ளுவர் பூஜை கோயில் அதெல்லாம் வேணாம். நிறைய கோயில் வச்சு அவனும் திருந்தல, வேண்டாம். திருவள்ளுவர் ஒரு குறள் வாழ்க்கை ஆகுமா? இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு அவலம் இருக்கிறது. தேர்தல் என்றால் நாம் எல்லாம் ஓடி வருகிறோம். ஓட்டு போடுவதற்கு பணம் வாங்க ஒருவர் காத்திருக்கிறார், பணம் கொடுக்க பல பேர் காத்திருக்கிறார்கள். நீ 5000 கொடுத்தா நான் 10,000 கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடு. 10,000க்கு சோடை போனவர்கள் கடைசி வரை மீண்டு எழுதுவதாக வரலாறு இல்லை. கொடுப்பதும் தப்பு, வாங்கிறதும் தப்பு. வள்ளுவம் என்ன சொல்லுகிறது? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். 388வது குறள் என்ன சொல்லு? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். 517 என்ன சொல்லுது? இனி மாணவர்கள் சரியில்லைன்றமே, மாணவர்களுக்கு உளவியலா நம்ம என்ன கத்துத்தரோம்? மதிப்பெண் குறைவு, மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. அம்மா செல்லை பயன்படுத்த கூடாது என்று பிடுங்கி வைத்தார்கள், மாணவி தற்கொலை. பள்ளிக்கூடம் போகாத மாணவியை வற்புறுத்தியதால் தாய் திட்டினார்கள், அதனால் மடமுடைந்து மகள் தற்கொலை. வீட்டுக்கு வந்தவுடன் இதை பார்த்த தாயும் தற்கொலை. இதை கேள்விப்பட்டு ஓடி வந்த தந்தை பதறினார். அந்த அம்மா போன் பண்ணிட்டு, திட்டின பொண்ணு தற்கொலை பண்ணிக்கினா நானும் சாவ போறேன்ட்டு போனை வச்சிருச்சான். அவர் அங்க இருந்து ஆபீஸ்ல இருந்து ஓடி வரதுக்குள்ள இந்த பொம்பளையும். கல்வி முறை என்னத்தை தருது? தைரியத்தை தருதா? தன்னம்பிக்கையை தருதா? இது திருக்குறள் தருதா? இதுதான் நம்ம கேள்வி. நம்ம எதை பேசினாலும் நட்ஸ்ன்னு சொல்லணும். பழைய பெருமைகளே பேசிட்டு இருந்தா காலம் ஓடவே ஓடாது. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்? இந்த திருக்குறள் என்ன பயன் தரும்? இதை வாழ்வியலாக்கினா மாணவன் எப்படி உயர்வான்? ஒரு ஆசிரியன் எப்படி உயர்வான்? ஒரு நாட்டை ஆள்பவன் எப்படி உயர்வான்? ஒரு படை வீரன் எப்படி இருப்பான்? ஒவ்வொரு துறையில இருக்கவனுக்கும் திருக்குறள் தரக்கூடிய தன்னூக்கம் என்ன? வாழ்க்கையில துவண்டு போய் கிடக்கிறவனுக்கு அந்த குறள் என்ன செய்தியை சொல்லுது? காதல தோத்து போறேன் தற்கொலை பண்ணிக்கிறவனுக்கு அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரம் என்ன தருது? நெய்யால் எரி நுதுப்பேன் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேன் என தானே தான் திருக்குறள். இப்படிதான் நம்ம பார்வையை பார்க்கணுமே தவிர, இன்னும் பழம்பெருமை திருக்குறள் இவ்வளவு உரைகள் இருக்கு, இத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் எப்படின்னா ஒரு கூடுதலா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மிஞ்சி ஒரு குறள் ஒரு நாட்டுக்கு என்ன ஒரு தவ வலிமையை தருது. நீங்க எல்லாம் சுயநலமாவே வாழ கத்துக்கிட்டோம். நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, தப்பு இல்லை. ஆனா அதுவே உண்டுன்னு வாழ்ந்தா கட்சியில நாமளே இல்லை. அதான் உண்மை. வயசாகி இன்னைக்கு நீங்க நிறைய பார்க்கலாம் கேட்டட் கம்யூனிட்டிஸ்.
கஷ்டப்பட்டு வளர்த்த புள்ள என் பையனும், அம்மா நீங்க தனியா இருங்க, கஷ்டப்படாதீங்க, நான் அங்க இருந்து பணம் அனுப்புறேன்றான். நீ பணம் தான் அனுப்ப முடியும், அன்பு அனுப்ப முடியுமா? தாய் தந்தையோட பேச முடியுமா? எனக்கு எங்க ஒரு பேரண்ட்ஸ், நான் போய் அவங்கள பார்த்தேன், கேட்டட் கம்யூனிட்டி உள்ள போகும்போது அவங்கள கேட்டேன், மேடம் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சி மிஸ்டர் தாமோதரன், we are retired government officials, we are getting 1.5 lakh as pension, financially we are strong, எங்களுக்கு எதுவும் வேணாம், நான் தரேன் உங்களுக்கு, மாசத்துல டைம் கிடைச்சா எங்களோட உட்காந்து பேசிட்டு போங்க. we need people to talk with us. கண்ணுல தண்ணி வந்தது எனக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? அப்ப உறவுகள் எவ்வளவு முக்கியமானது. இந்த உறவுகளை உதாசீனம், வள்ளுவர் சொல்வார், பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள்ள 521வது குறள். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் 525வது குறள். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை சார். தான் திருக்குறள் நமக்கு தரக்கூடிய தைரியம். ஒரு மாணவனை இன்னைக்கு நீங்க எக்ஸாம் ரிசல்ட் வந்தோம்னா பாருங்க, பேப்பர் எடுத்து படிங்க, தினத்தந்தியும் இன்றும் எடுத்து படிங்க. எத்தனை தூக்கிட்டு தற்கொலை, ரிசல்ட் நீட்டு தேர்வு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கிடைக்காது என்று 5 மாணவன் தற்கொலை. அது ரிசல்ட் பார்க்க கூட பொறுமை இல்லை. மாணவர்கள் ஒவ்வொரு வாட்டியும் பஸ் டே, காலேஜ் மாணவர்கள் அடிதடி, தகராறு, கத்தி வைத்திருந்தார்கள், ஆயுதம் வைத்திருந்தார்கள். அவங்களெல்லாம் என்னமோ ஒரு ரவுடி பசங்க, தீவிரவாதியை சித்தரிக்கிற மாதிரி பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்துறான். நான் என்ன கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் அவன் வரும்போது நீயா அவனுக்கு பாடம் நடத்துற? அவனுக்கு ஒரு 2 மாசம் அவனை உளவியெல்லாம் அவனை ஸ்ட்ரெங்தன் பண்ணி, எதுக்கு வரான், அவன் என்ன பண்ணணும் அதை கத்து கொடுங்க. அவன் பட்டாக்கத்தை தூக்க மாட்டான், மூளையை ஷார்பன் பண்ணுவான். To educate a man in mind, not in moral, is to educate a menace in society. தியோடர் ரூஸ்வெல்ட் சொன்னான், ஒரு மனிதனை பண்பால் உயர்த்தாமல் வெறும் அறிவால் கூர்மைப்படுத்தினால் ஒரு தீமையை விதைக்கிறீர்கள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லா. 997வது குறள். To harness your mind and heart. இது இல்லாத கல்வி எவ்வளவு கொடுத்து என்ன சார் பிரயோஜனம்? இது திருக்குறள் எப்படிலாம் நமக்கு தருது, இதை நீங்க ஆராய்ச்சி எடுக்கணும், இதுக்கு வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும், எந்த குறள் எங்க பொறுத்துதுன்னு பார்க்கணும். எனக்கு திருக்குறள் பற்றுனா என்ன பண்ணணும்னா அதுதான் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சின்றது மண்டை வச்சு செய்யற ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது. மனசுல ஆசை வந்துச்சுன்னா ஆராய்ச்சி தானா வரும். எதையோ ஆராயிரம்ல. பக்கத்து வீட்டுல ஏன் அடிக்கடி ஒருத்தர் பூட்டிட்டு போறாரு, உனக்கு ஏன் உன் வீட்டை பாரு அழுக்க ஆயிரம். எதிர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போறாங்க, உனக்கு ஏன்? யாரு கூட யாரு பைக்ல வராங்க, உனக்கு ஏன்? அது உன் பைக்ல நீ சேஃபா போ. இதெல்லாம் தான் நம்ம ஆராய்ச்சிகள். யார் கூட பேசிட்டு இருக்காங்க, யார் கூட போன்ல பேசுறான், யார் மெசேஜ் பண்றான், இதெல்லாம் போய் மூளை கட்சியில எனக்கு டயர்ட் ஆயிடுது சார், இப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரொம்ப அலோனா ஃபீல் பண்றேன், லூசா ஃபீல் பண்றேன்னா அதான் பண்ணுவேன் நீ. ஏன்னா அடுத்தவனை ஆராய்ச்சி பண்ணினா உன்னை பத்தி ஆராய்ச்சி போயிடும். இன்னைக்கு லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இலக்கிய கூட்டங்கள்ல வரோம்னா, see it is not something that we are wasting our time. இங்க வந்து உட்கார்ந்து பொழுதுபோக்க வரல. ஒவ்வொருத்தோட நேரம் பொன்னான நேரம். நீங்க வர்றீங்கன்னா நான் ஒரு கருத்து தரேன்னா it should have some impact on you. ஒரு பதிவுகளை ஏற்படுத்தணும். சும்மா இல்ல நம்ம பேசுறது. சொல்லுவே சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா. 200வது குறள். பால்சாமி தான் சொன்னார். அவருக்கு 86 வயசு, பொறியாளர். பொறியாளர், என்ஜினியர் பை ப்ரொஃபஷன். இன்னைக்கும் குறளே அவரோட வாழ்க்கையா படிச்சுட்டு இருப்பார். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அவரோட துறையே வேற, இது வேற இது வேற. ஆமா வந்து அது ஆசையோட செய்யணும். அக்கறை நம்மளையே நினைச்சுட்டு இருக்க கூடாது. எவன் ஒருத்தன் தன்னையே நினைச்சுன்னு அவனுக்கு நோய் வரும், பிரச்சனை வரும், சிக்கல் வரும், எல்லாமே வரும். எப்ப தன்னை மறக்கிறீங்களோ அப்ப எல்லாம் காணாம போய் இந்த காயினை கிட்ட வைக்க 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 பெருசா தெரியும். தூரத்தையும் போக ஒன்னும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. நம்மளை பத்தியே நினைச்சுன்னு இருக்குது.
நீங்க உடம்பெல்லாம் விட்டு போகுது, உடம்பெல்லாம் வலியுது, முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல, வயசாயிடுச்சு. இது ஒரு பெரிய சாக்கு எல்லாருக்குமே. எவ்வளவு வயசு? above 50, above 60. 50 60 ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைப்புலதான் 50 60. நான் யாரையுமே வயசு கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். நம்ம அரங்கத்துல கொண்டாடுவோம், யாராவது வயசு கேட்கிறோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, அவ்வளவுதான். we never ask any age, what's your age? no. இப்ப கூட அவர் ஏன் சொன்னா ஒரு மாடலுக்காக சொன்னேன், சொல்லக்கூடாது. அவன் நோயை பார்த்தா கவலையும் படக்கூடாது. நோயின்றது உடம்புல வரத்தான் செய்யும், காமன். யாருக்கு என்ன நோய் வேணா வரலாம். கேன்சர் ஒரு லங்கே எடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் கேன்சர் ஒரு லங் வாஸ் ரிமூவ். யோசிச்சு பாருங்க சார், எப்படி இருக்கும் வாழ்க்கை? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? உட்காந்து அதை விட்டு எழுந்துக்க மாட்டான். நம்ம டாக்டர் சொல்றாரு, ரெஸ்டடு, ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது. அவனுக்கும் டாக்டர் தான் சொன்னார். அவன் என்ன பண்ண தெரியுமா? நேரம் மலையேறும் பயிற்சிக்கு போனான். எனக்கு கத்துக் கொடுன்னா. அவன் சொன்னா, டே ஒரு லங்கு தாண்டா முக்கியம், அதே ராவிட்டாங்க, நீ எப்படா மலையேறுவான்னா? டே நான் யமனியே பார்த்துட்டு வந்துட்டேன், இன்னும் நான் பயம் இல்லை எனக்கு, நீ எனக்கு கத்துக் கொடு, நான் உனக்கு எழுதி தரேன். அப்ப அப்படியே எழுதி தரேன், இன்டர்மீடியட் எழுதி தரேன். இன்டர்மீடியட் எழுதி கொடுத்தான். அவன் தைரியத்தை பார்த்து அவன் கத்துக் கொடுத்தான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை மலையும் ஏறிட்டான். அவன் ஃபர்ஸ்ட் ஏறின மலை என்ன தெரியுமா? எவரெஸ்ட். சொல்லி வச்சு ஏறினான் ஒரே லங்கோடு. 8848 அடி ஏறினான். அவன் கடைசியா ஏறின மலை என்ன தெரியுமா? அக்கன்காகுவா. 23,000 அடி ஃபீட் வித் ஒன் லங். வச்சுப்பாங்க. நம்ம 2 படி ஏறதுக்குள்ள என்ன தெரியல, ரொம்ப மூச்சு வயசாச்சு. ஏறிக்கிட்டே இருங்க, மூச்சு செட் ஆயிடும். டயட் கரெக்டா சாப்பிடுங்க. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவமின் ஊறுபாடு இல்லை உயிர். 945. நான் பெரிய பைல்வான் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 2 சப்பாத்தி நைட்டுனா 2 சப்பாத்தி தான். அதுக்கு மேல ஆசைப்படவே மாட்டேன். ஒரு பால் சின்னதா, 2 சப்பாத்தி ஒரு பால். 25 வருஷமா இதான் என்னோட டயட். என்னைக்குனாவது ரிசப்ஷன் அது இது போகும்போது வேற வழி இல்லை, அங்க போய் எனக்கு சப்பாத்தி குத்தாதா இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ன வரைக்கும் 25 வருஷமா இதுதான் டயட். நேத்து கூட அதான் சாப்பிட்டேன். வேற வழி கிடையாது. அதாவது நம்ம ஒரு டயட் வச்சுக்கணும். உடம்பு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதுக்கு மேல வந்தா அதையும் ஏற்றுக்கணும். நம்ம ஒண்ணு ஸ்டீல் கிடையாது, இரும்பு கிடையாது. ஸ்டீலுக்கே இரும்புக்கே வருது, அப்புறம் நம்ம சாதாரண உளுத்த நரம்பு வெளுத்த தோலும் இழுத்து கட்டிய கூடடா காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம். ஓடு, தைரியமா வாழ்ந்துட்டு போகலாம். பயந்து 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 நான் தெரியல, போதர் பட்டுன்னு ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டா. அவரு இருந்தாரியா, உனக்கு ஏன்யா? நீ நல்லா இருக்கிறல்ல, இந்த மூவ்மெண்ட் என்ன? ஐயோ கல்லு மாதிரி உடம்பு பாவிருக்கு, அதான் பிரச்சனையா இருக்கு. நீ கல்லு மாதிரி இல்ல, நல்லா இருக்கிற விடு, அவ்வளவுதான். இயற்கை ஒரு நாள் கூப்பிடும் போது சந்தோஷமா போன. பயந்து பயந்து வாழ்ந்து பயவிடதான் பயம் தொத்தினே இருக்கும் நம்மள. ஃபேஸ் ஃபேஸ் எஃபேஸ் ஃபேஸ் எஃபேஸ், தட்ஸ் லைஃப். என்ன சுப்பிரமணி சார் கரெக்டா? கேட்க நல்லதான் இது. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம மக்களுக்கு இப்ப அவர் படிச்சுட்டு போயிட்டாரு. திருக்குறளை ஏன் தேசிய நூலாக்கணும்? பிராக்டிக்கலா அது பிராக்மேட்டிசம் அதுல இருக்கு, லைஃப் வேல்யூஸ் அதுல இருக்கு, வாழ்வியல் நூல் அது. அது இன்னும் நாம நீதி சொல்லும் நூலா அறம் சொல்லும் நூலா வச்சுக்க கூடாது. ஒரு உளவியல் அதுல இருக்கு. அதை நம்ம மதமா இனமா ஜாதியா பார்க்கவே கூடாது. எல்லாத்தையும் தாண்டியவர் வள்ளுவர். ஏன்னா வள்ளுவர் காலத்துல சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, சாக்கியம் இருந்தது. எல்லாத்த விட புத்த மதம் உச்சத்துல இருந்தது. சைனமும் இது நம்ம சமணமும் புத்தமும் சண்டை போட்டு மேல நின்னுது. சமணம் ஹையஸ்ட்ல இருந்தது. சமணம், பௌத்தம், வைணவம், சைவம், சாக்கியம்னு ஒண்ணு இருந்தது. இதெல்லாம் போராடிட்டு இருந்த காலத்துல வள்ளுவர் எழுதினார். அவர் சமணர்னு சொன்னாங்க, நிறைய சமண கருத்து இருந்ததுன்னு. அப்ப அவர் என்ன எழுதினாரு? மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், ரெண்டும் செய்யாதுன்னா. அது 2 ஆள் உண்டு. காவி கட்ட சைவம். காவி என்ன சொன்னாரு? நெஞ்சில் துறவார்
துறந்தார் போல வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில். மனசுல ஆசையை விடாம நீ துறவி வேற போட்டது வேஸ்டான. 276. கனைகொடிது யாழ் கோடு செவ்விது அங்கன்னு வினைபடுவாளால் குழலினார். 279. சோ வாழ்க்கையில உருவங்களை வச்சு எதையும் போடாதீங்க, உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. புறக்கோலங்கள்ல உங்களை தீர்மானிக்க முடியாது. அதான உண்மையும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரம். வேதங்களும் சொல்றது, உபனிஷத்துக்கள் சொல்றது எல்லாமே மன தூய்மை தான். வள்ளுவர் வேதத்துல இருந்து ராவிட்டாரு, சரி ராவட்டுங்க என்ன போ. நல்ல விஷயங்கள 4 இடத்துல இருந்து ராவனா என்ன தப்பு? கெட்ட விஷயத்தான் ராவக்கூடாது. நல்ல விஷயத்துல வள்ளுவர் ராவனாரு வச்சுக்கோ. அவர் அங்கங்க எட்டாரு கண்டதை எடுக்கலையா, நல்லது தானே எடுத்தாரு, எடுத்துக்கோ, கிரெடிட் எடுத்துக்கோ. வள்ளுவரே சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. 322. உலகத்திலேயே சிறந்தது நூலோர்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லா நூலையும் படிச்சிருக்காரு. எல்லா நூலையும் படிச்சாதான் எழுத முடியும். ஒருத்தர் தானா அறிவாளி ஆக முடியாது. எல்லாத்தையும் படிக்கணும், உள்வாங்கணும், அசை போடணும், அப்புறம் தான் படிக்கணும். இதை அறிந்தால் வாழ்க்கை சிறப்பு. இதை எப்படி நீங்க எழுதணும்னா, அறிவியல் பூர்வமா இந்த குறள் எப்படி பயன்படும், அறப்பூர்வமா எப்படி பயன்படும், அறமும் அறிவியலும் இணைந்தா எப்படி பயன்படும், ஒப்பு பார்வை உறவு பார்வைன்னு இருக்கு. ரெண்டையும் போட்டு பார்க்கும். அதான் ஆராய்ச்சி. திடீர்னு வராது. நிறைய ஆராய்ச்சி நூல்களை படிக்கணும். ஏன் ஒரு PhDக்கு 10 வருஷம் பண்ண ஒரே ஆள் உலகத்திலே நான் தான். எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, அதை எடுத்துட்டு போய் யூனிவர்சிட்டியில கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவர் யார் தெரியுமான்னு பக்கத்துல பேசிக்கினாங்க. நம்ம மோகன்ராஜ் கிட்டே வாங்கினவர். அதுதான் பெருமை. ஏன்னா அவர்கிட்ட வாங்கினவங்களே இது வரைக்கும் 2 பேரோ 3 பேரோ தான், யாருக்கும் கொடுக்க மாட்டார். போராடி வாங்கினேன். ஏன்னா நான் எடுத்தது அந்த மாதிரி சட்டமும் குறள். வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நமக்கு வரும். நான் அப்பதான் நினைச்சேன், வள்ளுவர் நமக்கு ஒரு சோதனை கொடுக்குறாரு. இந்த ஆள்கிட்ட வாங்கியே காட்டுறது. சார் எல்லாரும் போயிட்டாங்க சார், விட்டு யாரும் முடிக்க முடியாது சார், நான் முடிச்சு காட்டுறேன். 10 பேர் சேர்ந்தோம், 9 பேர் அவுட். ஒரே ஆள் வாங்கினவன் நான் தான். யூனிவர்சிட்டியில சப்மிட் பண்ணும்போது எல்லாரும் பேசிக்கிறாங்க, சார் அவரு மோகன்ராஜ்கிட்ட முடிச்சாரியா. யூனிவர்சிட்டி இதுல போறேன், இன்டர்வியூக்கு போறேன் ஒரு போஸ்டுக்கு. அப்போ அந்த தாண்டவன் அவர் சொல்றாரு, அவர் தான் வைஸ் சான்சலர். அப்போ அவர் பக்கத்துல அரசு இருந்தார், டிவில எல்லாம் வருவார். சார் அவர் யார் தெரியுமா? நான் வெளியே வரும்போது சொல்றாரு, நம்ம மோகன்ராஜ் கிட்ட PhD பண்ணவர். அப்படியா அப்படின்றாரு. முடிச்சாரா அவர்? என்ன ஐயோ பெரிய விஷயமாச்சு. அதான் வாழ்க்கை சேலஞ்ச். யார்கிட்ட முடியாத முடிச்சுக்கா. அவனும் மனுஷன், நம்மளும் மனுஷன். இந்த உணர்வு நமக்கு வரணும். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலா தோன்றேன் தோன்றாமை நன்று. ஏதோ ஒரு மூலையில் தன் வேலையை தனக்காக செய்திருந்தால் இந்த மாலை இனிமையான தமிழ் சோலையாக மாறியிருக்க வாய்ப்பேது. எனக்கு பேச வாய்ப்பளித்த எம் பயிற்சியாளர் நெறியாளருக்கு நன்றியுடன் எனது 5வது மூவா உரையை வாசிக்கிறேன். மணி வாங்காமல் பிணியை நீக்கிய மாமணியை பற்றி வரலாறு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. விஞ்ஞானிகளின் குடும்பத்தில் பிறந்த மெஞ்ஞானி, அதாவது சர் சி.வி. ராமன் இவரது தாத்தா. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் சந்திரசேகர் இவரது தாய் மாமா. சென்னை மயிலாப்பூரில் 1927 பிறந்தவர் சாந்தா. அவர்கள் போலவே இவரும் இயற்பியல் துறையில் சாதிக்க வேண்டும் என்று விரும்பினார். குடும்பத்தினர் இவரோ மருத்துவத்தில் சாதனை படைக்க விரும்பினர். வித்தியாசமாக ஏதாவது சாதனை படைக்க விரும்பினார் சாந்தா. PS சிவசாமி பெண்கள் உயர்நிலை பள்ளியில் கல்வி கற்றார். குடும்ப உறுப்பினர்கள் விருப்பத்திற்கு ஏற்பாக மருத்துவ கல்லூரியில் 1949 டாக்டர் பட்டம் பெற்றார். MD பட்டம் பெற்ற உடனேயே மருத்துவராக பணியில் சேர்ந்தார். இவர் வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். 1952 எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணியில் சேர்ந்தார். அந்த காலத்தில் புற்றுநோய் குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என்ற பலரையும் தாக்கிய காலம் அது.
ஒன்றும் அறியாத குழந்தைகள் இறப்பிற்கு தாங்கிக் கொள்ள முடியாத டாக்டர் சாந்தா அவர்கள் மனம் வருந்தியார். இதோடு நிற்காமல் இதற்கு தீர்வு காண ஆராய்ச்சியில் இறங்கினார். அப்பொழுது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மற்றும் அவரது மகன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியுடன் இணைந்து ஆராய்ச்சி நிறுவனத்தில் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். நைட்டிங்கேல் அம்மையார் போல் புற்றுநோயாளர்களுக்கு சேவை புரிந்தார். தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து பலர் இந்த மையத்தை நாடி நோயை சரி செய்து சென்றனர். 1986 பத்மஸ்ரீ விருதை பெற்றார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மற்றும் இவரது மகன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இறப்பிற்கு பின் 1997 அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் தலைவரானார். இவரது வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளாமல் மருத்துவ சேவையை மகசேசனாய் செய்தார். சிறு வயதிலிருந்து அவரது மனதில் இருந்த லட்சியம் கண் முன்னால் நோயோடு போராடும் மக்கள். இந்த சூழலில் தான் 1000 கணக்கான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உருவாக்கி மருத்துவ பேராசிரியராக திகழ்ந்தார். 2005 புற்றுநோய் தொடர்பான உலக சுகாதார அமைப்பில் மாநில தலைவராக இருந்தார். ICMR பணி குழுவில் உறுப்பினரானார். அண்ணா பல்கலைக்கழகத்திலும் உறுப்பினரானார். புற்றுநோயியல் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார். இவ்வாறு பல புற்றுநோய் சங்கத்தின் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்தார். அவரது நேரத்தை எல்லாம் புற்றுநோயாளர்களுக்காகவே சிந்தித்தார். காலை 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை இவரது அயராத உழைப்பிற்கு பலரும் வியப்படைந்தனர். அப்துல் கலாம் மீது அன்பாய் இருந்தார். தன் உரைகளில் அப்துல் கலாம் பற்றி பெருமையாக பேசுவார். 2005 ராமன் மகசேசன் விருதையும் பெற்றார். மார்ச் 20, 2006 குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாந்தாவிற்கு பத்ம பூஷன் விருதையும் பெற்றார். 2016 இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சாந்தாவிற்கு பத்ம விபூஷன் விருதை வழங்கினார். தமிழக அரசின் தமிழன்னை விருதையும் பெற்றார். வாங்கிய விருதுகள் போதும் என்று தன்னை தேடி வந்த விருதுகளையும் வாங்க மறுத்தாள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்கவும் தட்டு. எளிமை, அனைவரிடமும் அன்பு காட்டுதல், முதுமையிலும் ஓய்வின்றி உழைத்தார். 2021 உயிர் பிரிந்தார். உயிரோடு இருக்கும் வரை உயிர் காக்கும் சேவையை செய்தார். அவரது உயிர் பிரிந்ததும் அவரது அஸ்தியை புற்றுநோய் மருத்துவம் முழுவதும் தூவ கூறினார். நன்றி, வணக்கம். இறப்புக்காக அவங்க அஞ்சல சாந்தா மேடம். அவங்கள பத்தி ஒரு கட்டுரையை எழுதும்போது, நீங்க பெண்மணின்னு ஒரு மாத இதழ் வருது, மாலை முரசு போடுறது. 12 வருஷமா நான் கட்டுரை எழுதிட்டு வரேன். அதுல ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆளுமை. அந்த ஆளுமையை நான் தேடும்போது டாக்டர் சாந்தா பத்தியும் தரவுகள் எடுத்தேன். அதே மாதிரி டாக்டர் முத்துலட்சுமியை பத்தி தரவுகள் எடுத்தேன். அவங்கள பத்தி தரவுகள் எல்லாம் திரட்டும் போது அவங்களுடைய ஆழ்ந்த உழைப்பு, எல்லாத்துக்கும் மேல அவங்களுடைய இலக்கு, சுயநலம் இல்லாத அவர்களுடைய பண்பாடு. டாக்டர் முத்துலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னா, ஒரு கட்டளையோட கல்யாணம் பண்ணாங்க. அந்த மாப்பிள்ளை கிட்ட சொன்னாங்க, உங்க உரிமையில நான் தலையிட மாட்டேன், என்னோட உரிமைகள்ல நீங்க தலையிடக்கூடாது, இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணேன். அதை ஒத்துக்கிட்ட பிறகுதான் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அந்த உரிமைனா, ஏதோ நான் செய்வேன் நீ தலையிடக்கூடாது இல்ல, என்னுடைய மருத்துவ பணியில நீ தலையிடக்கூடாது, எங்க என்ன செய்யற, ஏன்னா அவங்க ஆராய்ச்சி, அதுக்கு அடிப்படையே டாக்டர் முத்துலட்சுமி. டாக்டர் சாந்தா அவங்கள ஒரு பெரிய நினைச்சாங்க, லெஜெண்ட் முத்துலட்சுமி. சாந்தா மேடத்தை பத்தி எழுதும் போது கண்ணில் தண்ணி வந்தது. முத்துலட்சுமி மேடத்தை பத்தி படிக்கும் போது இப்படிலாம் ஒரு பெண் கஷ்டப்பட முடியுமான்னு அந்த காலத்துல நமக்கு தெரிஞ்சது. எப்படி இந்த பெண்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு தன்னை உயர்த்திக்கிட்டாங்க. தற்காத்து தற்கொண்டார் பெண்ணின்னு அவர் சொன்னார், 56வது குறள். சோர்விலால் பெண் அப்படின்றதுக்கு அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்மிடையே எல்லாரும் பெண்கள்லாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த எல்லாம் அவங்களுக்கு அந்த வருத்தம் வரும்போது இவங்களெல்லாம் நினைச்சு பார்த்தாங்கன்னா அது போயிடும். நம்மளை விட கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க.
இப்ப நமக்கு அந்த அளவு கஷ்டம் இல்லை, ஆனா இருக்கு. பெண்கள்னாலே கஷ்டம்ன்றது இயற்கை. ஏன்னா பெண்ணின் படைப்பே இறைவன் சொல்றாங்க. ஒரு பெண்ணா பிறக்கிறதுன்றது ஒரு ஆசீர்வாதம் இருந்தா தான் பிறக்க முடியும், இல்லைன்னா ஆம்பளை எங்களை மாதிரி பிறக்கும். அனைவருக்கும் வணக்கம். பாச்சலூரார் கவிதையை வாசிக்க வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு முதலில் எனது நன்றி. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ஒரு பொருளும் இல்லாத ஒருவருக்கு அவருக்கு தேவைப்படும் போது தேவையான பொருளை ஈவதே ஈகை என்னும் சிறப்புக்கு உரியதாகும். அவ்வாறு கொடுப்பதை திரும்ப கொடுப்பார் என எதிர்பார்த்து கொடுப்பது ஈகை என்ற வகையில் வாராது. அது பற்றிய கவிதை ஒன்று. மல்லல்மா ஞாலத்தில் மற்றவருக்கு ஈவது சொல்லற்கு உள்ளாகா சான்றாண்மை சூத்திரமே. இல்லார்க்கு ஈவது எல்லாமே ஈகையாகும், இல்லார்க்கு என்பது ஏற்பார்க்கு மட்டுமா. சொல்லும் ஒரு சொல்லில் சோர்வினை போக்குதல், சொல்லும் ஒரு வீரன் வாழ்வீச்சின் வேட்கையும், கல்லான் ஒருவனுக்கு கற்பித்து ஓதுவதும், சொல்லும் அளவில்லை சுற்றத்தார் பெற்ற சுகம். சொல்லும் ஒரு சொல்லில் சோர்வினை போக்குதல், வெல்லும் ஒரு வீரன் வாழ்வீச்சின் வேட்கையும், கல்லான் ஒருவனுக்கு கற்பித்து ஓதுவதும், சொல்லும் அளவில்லை சுற்றத்தார் பெற்ற சுகம். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியே, மாற்றிய ஆப்புத்திரன் ஏற்போரே இல்லை என்று, காற்றும் கனமதையும் கைகோத்த நேரத்தில் ஆற்றிலே வீசினானாம் அச்சய பாத்திரத்தை. நாட்டின் பசிப்பணி நீக்குதல் வேண்டியே, காட்டிலும் மேட்டிலும் ஓமுகி ஆற்றிலும், நோற்ற மணி மேகலை ஆற்றலை போற்றிய, ஆற்று வெல்ல நீர் கொணர்ந்து ஈந்ததாம் பாத்திரம். போற்றிய அச்சய பாத்திரம் பொங்கிட பொங்கிட பங்கிட்டு ஈந்து ஓந்தவர், புத்தரை பூசித்து பட்டுடன் நேசித்து, இத்தரையை வாழ்வித்தார் ஈந்து. போற்றிய அச்சய பாத்திரம் பொங்கிட பொங்கிட பங்கிட்டு ஈந்து உவர்ந்தவர், புத்தரை பூசித்து பட்டுடன் நேசித்து, இத்தரையை வாழ்வித்தார் ஈந்து. காணும் இடமெல்லாம் கை நீட்டி பொருள் பெறுவோர், கோசல நாட்டினிலே கூட்டமாய் வாழ்ந்தாராம். யாசிப்போர் யாருமின்றி கோசலத்தை மாற்றுவித்த, காக்குந்தன் தந்தை தசரதன் காலத்தை கம்பரும் போட்டினார் கான். பாடி பெருமையுறும் பண்பாளர் கம்பன் போல், பேச பயந்தவரை பேச்சிலே வல்லவராய். பாடி பெருமையுறும் பண்பாளர் கம்பன் போல், பேச பயந்தவரை பேச்சிலே வல்லவராய். பேச பழக்கி புகழ்கின்ற தாமு, பயிலரங்கிற்கு ஈந்ததும் ஒரு ஈகை. பாடி பெருமையுறும் பண்பாளர் கம்பன் போல், பேச பயந்தவரை பேச்சிலே வல்லவராய். பேச பழக்கி புகழ்கின்ற தாமு, பயிலரங்கிற்கு ஈந்ததும் ஒரு ஈகை. நன்றி, வணக்கம். டாக்டர் மூவரங்கின் இந்த மாலை நேரத்தில் தலைவர் துணைத் தலைவர் என்று எவரும் இல்லை என்றாலும் செயலர் என்கின்ற ஒரு நிரம்பிய பணியில் கடமையாற்றிய மிக பெரும் தகமையோடு இந்த மன்றம் தலைமையும் தகமை சார்ந்த நடுவையும் இந்த மன்றம் கொண்டிருக்கிறது. இந்த மாமன்றத்திற்கும் இந்த மன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். கவிதை. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. நெளிந்த குவளையோடும் சிதைந்த உடலோடும் நிழலில் அமர்ந்த அந்த யாசகன், உலை மூட்டிய பொழுதில் தாளித்த சத்தத்தோடு பறவைகள் சிக்கெடுத்து பறந்தன. நெளிந்த குவளையோடும் சிதைந்த உடலோடும் நிழலில் அமர்ந்த அந்த யாசகன், உலை மூட்டிய பொழுதில்தான் தாளித்த சத்தத்தோடு பறவைகள் சிக்கெடுத்து பறந்தோடின. உலகம் அறிந்த ஒரே மொழி எது? அது சில்லறைகளின் ஓசைதானே. உலகம் அறிந்த ஒரே மொழி எது? அது சில்லறைகளின் ஓசைதான். புரிந்த மொழியில் தான் அவன் கேட்டான். எல்லோருக்கும் புரிந்த மொழியில் தான் கேட்டான். உயிர்த்திருக்கும் ஆசை நிரம்ப யாசித்தான். உச்சி நின்ற பொழுதினிலும்
காற்றும் காலி வட்டிலும் அவனுக்கு உடமையாயின. உச்சி நின்ற பொழுது வரை காற்றும் காலி வட்டிலும் அவனுக்கு உடமையாய் இருந்தன. இடைவிடாத உருக்கமான குரலில் மெல்ல மெல்ல உலர்ந்து முனகலாய் தேய்ந்தது. இடைவிடாத உருக்கமான குரலில் மெல்ல மெல்ல உலர்ந்து முனகலாய் தீந்தது. ஜல்லி மண் அசைய கடக்கும் செருப்பின் ஒவ்வொரு ஓசைக்கும் கடினமாகவே அவன் கண் திறந்தான். இடைவிடாத உருக்கமான குரலில் மெல்ல மெல்ல உலர்ந்து முனகலாய் தேய்ந்தது. ஜல்லி மண் அசைய கடக்கும் செருப்பின் ஒவ்வொரு ஓசைக்கும் கடினமாகவே அவன் கண் திறந்த கண்ணில் கடவுளின் சாயலில் ஒருவரும் இல்லை. ஜல்லி மண் அசைய கடக்கும் செருப்பின் ஒவ்வொரு ஓசைக்கும் கடினமாகவே திறந்த கண்ணில் கடவுளின் சாயலில் ஒருவரும் இல்லை. வலியிலும் ரோகத்திலும் துடித்துக் கொண்டிருக்கும் அவனை கடை தேற்ற ஒருவரும் இல்லை. வலியிலும் ரோகத்திலும் துடித்துக் கொண்டிருக்கும் அவனை கடை தேற்ற ஒருவரும் இல்லை. யார் யாரோ வந்து போனார்கள். வாஞ்சையும் இரக்கமும் கொண்ட ஒரு மனிதன் கரமும் அவன் முன் நீளவே இல்லை. யார் யாரோ வந்து போனார்கள். வாஞ்சையும் இரக்கமும் கொண்ட ஒரு மனிதன் கரமும் அவன் முன் நீளவில்லை. முடிவில்லா ரணப்பொழுதின் இறுதியில் அவன் வாழ்வு அந்தியை தொடவில்லை. முடிவில்லா ரணப்பொழுதின் இறுதியில் அவன் வாழ்வு அந்தியை தொடவில்லை. தெருவாசகத்தின் சலனமற்ற முற்றுப்புள்ளியாய் முடிந்தான். ஒரு சூனியத்தின் சுழியத்தில் வறுமை கசிய கிடந்தது அவன் மரணம். ஒரு சூனியத்தின் சுழியத்திற்குள் வறுமை கசிய கிடந்தது அவன் மரணம். இதுவரை வெறுங்கையை வீசிய விரித்தது வானம். இதுவரை வெறுங்கையை விரித்த வானம் வெட்கை மாற்றி மேகம் இருட்டி கொண்டு வீசியது குளிர்துளி. இதுவரை வெறுங்கையை விரித்த வானம் வெட்கையை மாற்றி மேகம் இருட்டி வீசியது குளிர்துளி. யாசகன் இறந்தும் அவன் நெளிந்த குவளை யாசகத்தை விடவில்லை. யாசகன் இறந்தான். அவன் இறந்தும் அவனுடைய நெளிந்த குடலை மல்லாக்க நின்று வானம் பார்த்து அவன் முன் யாசித்துக் கொண்டே இருந்தது. குவளை நிறைந்தது. வீசிக்கொண்டே இருந்த மாரியால் எற்றாத இயற்றியை இயம்பியது இயற்கை. குவளை நிறைந்தது. குளிர்ந்த மழை துளியால் மாரியால் எற்றாத ஈகையை இயம்பியது இயற்கை. நன்றி, வணக்கம். கொஞ்சம் ஆதங்கத்தோட தான் இந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன். ஐயா சொன்ன தலைப்பிற்கும் இந்த கவிதைக்கும் சம்பந்தம் கிடையாது. சில நிகழ்வுகள் நம் மனதை வலிப்பதால் அதான் எனக்கு நீங்க தான் வாழும் வள்ளுவர் தானே. திருக்குறள் சொல்றீங்க, வாழும் வள்ளுவரை நான் உங்களை அடையாளம் கட்டுறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் நெருடலா இருந்தா கூட மன்னிச்சுங்க. நான் இங்கே கவிதை பாட வரவில்லை, அதே வேளையில் காலம் கடத்தவும் வரவில்லை. நான் இங்கே கவிதை பாட வரவில்லை, அதே வேளையில் காலம் கடத்தவும் வரவில்லை. கோலம் போட்டு மேளம் கொட்டி ஜாலம் செய்யும் இந்த தமிழன்னை சபையிலே, கோலம் போட்டு மேளம் கொட்டி ஜாலம் செய்யும் இந்த தமிழன்னை சபையிலே கரும் புகை வர காரணமாக மறைந்திருக்கும் சில புல்லுருவிகளை நயப்புடைக்கவே வந்துள்ளேன். கரும் புகை வர காரணமாக மறைந்திருக்கும் சில புல்லுருவிகளை நயப்புடைக்கவே வந்துள்ளேன். நம் திருவிக்கா தேரின் அச்சாணியை ஆட்டி எடுக்க சில களவாணிகள் சமீப காலமாக ஊடுருவி கூடி கூத்தாடி மழுகின்றனர். அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். அவர்களுக்கு ஒன்று சொல்கின்றேன், நன்றாக கேளுங்கள். ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒரு பொருட்டல்ல. ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒரு பொருட்டல்ல. வாழும் வானாளாவிய வள்ளுவன் தேரினை வடம்பிடிக்க இவர்களுக்கு இடம் கொடுத்தால், வாழும் வானாளாவிய வள்ளுவ தேரினை வடம்பிடிக்க இவர்களுக்கு இடம் கொடுத்தால் சில விட்டைகள் மொட்டை கடிதம் விடுகின்றனர். சில விட்டைகள் மொட்டை கடிதம் விடுகின்றனர். தமிழ் மேல் மொட்டை கடிதம் விடுகின்றனர்.
இதை அறிந்தும் நம்மில் பலர் நமக்கேன் வெம்மென கம்முன்னு இருப்பதால் இதை அறிந்தும் நம்மில் பலர் நமக்கேன் வெம்மென கம்முன்னு இருப்பதால் அக்களவாணிகள் ஜம்முன்னு கூடி கும்மி அடிக்கின்றனர். அக்களவாணிகள் ஜம்முன்னு கூடி கும்மி அடிக்கின்றனர். கயவர்களே கேளுங்கள், உலகில் உள்ள ஒட்டுமொத்த இருட்டையும் இழுத்து பூட்டினாலும் ஒரு தீக்குச்சியின் ஒளியை மறைத்துவிட முடியாது. உலகில் உள்ள ஒட்டுமொத்த இருட்டையும் இழுத்து போட்டினாலும் ஒரு தீக்குச்சியின் வெளிச்சத்தை மறைத்துவிட முடியாது. ஆக இடிகுண ஜடங்கள் இனி இம்மி அளவேனும் இன்னல் இழைத்தாலோ, வீண் சொல் பழித்தாலோ, இச்சபையை அழிக்க நினைத்தாலோ, வார்த்தைகள் இனி வாளாகும், வள்ளுவமும் கூர் வேலாகும். வார்த்தைகள் இனி வாளாகும், வள்ளுவமும் கூர் வேலாகும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மேடையில பேசி. அவைக்கும் கொஞ்சம் வரத்துக்கு சின்ன வேலை இருந்ததுனால என்னால் ரெகுலராக வர முடியல. நான் முதல் தடவையா கவிதையை வாசிக்கிறேன், அது மூவாரங்கத்தில் வாசிக்கிறேன். இதை எழுதி அனுப்புன நெல்லை அன்புடன் ஆனந்தி அம்மாவுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இதை வாசிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம நெறியாளர் ஐயாவுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. குரல் எண் 221. வாழ்க்கை ஓட்டத்தில் வறுமை வரக்கூடும், வழியின்றி தவிக்கக்கூடும், பெருஞ்செல்வம் கரையக்கூடும், பேரிடர்கள் நெருங்கக்கூடும். வாழ்க்கை ஓட்டத்தில் வறுமை வரக்கூடும், வழியின்றி தவிக்கக்கூடும், பெருஞ்செல்வம் கரையக்கூடும், பேரிடர்கள் நெருங்கக்கூடும். அடுத்து செய்வதறியாமல் அங்கேயே உறையக்கூடும், வாழ்ந்து கெட்டவர் என்ற வாய்ப்பேச்சு கேட்கக்கூடும். அடுத்து செய்வதறியாமல் அங்கேயே உறையக்கூடும், வாழ்ந்து கெட்டவர் என்ற வாய்ப்பேச்சு கேட்கக்கூடும். வழியறியாது வந்து நிற்பாருக்கு வாஞ்சையோடு அளிப்பதே ஈகை, வரும் லாபம் எண்ணி வலிந்து தருவது ஈகையாகா. வழியறியாது வந்து நிற்பார்க்கு வாஞ்சையோடு அளிப்பதே ஈகை, வரும் லாபம் எண்ணி வலிந்து தருவது ஈகையாகா. பலன் எதிர்பார்த்து பக்குவமாய் கணக்கு போட்டு பார்த்து பார்த்து கொடுத்தல் ஈகையாகா. பலன் எதிர்பார்த்து பக்குவமாய் கணக்கு போட்டு பார்த்து பார்த்து கொடுத்தல் ஈகையாகா. நலம் மட்டுமே நாடி நலிந்தவர்க்கு நல்குவதே ஈகை. இருப்பார்க்கு இறைவன் தந்தது, இல்லாதார்க்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில். நலம் மட்டுமே நாடி நலிந்தவர்க்கு நல்குவதே ஈகை. இருப்பார்க்கு இறைவன் தந்தது, இல்லாதார்க்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில். ஒன்று கொடுத்தால் இரண்டாய் வரும் என்றோ, இதை கொடுத்தால் அதை பெறலாம் என்றோ திட்டம் போட்டு தருவது ஈகையாகா. ஒன்று கொடுத்தால் இரண்டாய் வரும் என்றோ, இதை கொடுத்தால் அதை பெறலாம் என்று திட்டம் போட்டு தருவது ஈகையாகா. திருப்பி கொடுக்க எதுவும் இல்லா திக்கரியா நிலையில் திண்டாடி நிற்பார்க்கு திரவியம் கொடுப்பதே ஈகை. திருப்பி கொடுக்க எதுவும் இல்லா திக்கரியா நிலையில் திண்டாடி நிற்பார்க்கு திரவியம் கொடுப்பதே ஈகை. வறுமையில் உழன்று வயிற்று பாட்டுக்கும் வழியின்றி வாடி திரிவோர்க்கு வள்ளலாய் தருவதே ஈகை. வறுமையில் உழன்று வயிற்று பாட்டுக்கும் வழியின்றி வாடி திரிவோர்க்கு வள்ளலாய் தருவதே ஈகை. இருப்பார்க்கு ஈதல் என்பது பின்னர் கொடுப்பார் என்ற கணக்கிலே மட்டுமே, கொடுத்ததை அங்கேயே மறந்திட வேண்டும். இருப்பார்க்கு ஈதல் என்பது பின்னர் கொடுப்பார் என்ற கணக்கிலே மட்டுமே, கொடுத்ததை அங்கேயே மறந்திட வேண்டும். கொண்டதை கொடுத்தல் கோடி புண்ணியம், அதிலும் இல்லார்க்கு அளித்தல் ஈகையின் இமயம். கொண்டதை கொடுத்தல் கோடி புண்ணியம், அதிலும் இல்லார்க்கு அளித்தல் ஈகையின் இமயம். அனைவருக்கும் அந்த கவிதையில ஒரு உள்ளீடு ஒண்ணு இருக்கு. பலன் எதிர்பார்த்து பக்குவமாய் கணக்கு போட்டு பார்த்து பார்த்து கொடுத்தல் ஈகை ஆகாது. இந்த வார்த்தை கவனிங்க. பலன் எதிர்பார்த்து பக்குவமாய் கணக்கு போட்டு பார்த்து பார்த்து கொடுத்தல் ஈகையாகா. நலம் மட்டுமே நாடி நலிந்தவர்க்கு நல்குவதே ஈகை. நலிந்தவர்க்கு நல்குவதே ஈகை. இருப்பார்க்கு இறைவன் தந்தது, இல்லாதார்க்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையா. இந்த அடி ரியல் கிளாசிக் டச் த போயம். இருப்பார்க்கு இறைவன் தந்தது, இல்லாதார்க்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை. ஃபேண்டாஸ்டிக் டச், ஸ்ட்ரைக்கிங் டச். கொடுத்ததே நீ கொடுக்கறதுக்கு தாண்டா. இருந்தோம்பி இருவாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு 81வது குறள். அந்த கவிதை வரிகளை நீங்க படிக்கும் போது அதுலயே அப்படியே கரையும். படிக்கவா. இப்போ நீங்களும் படிச்சீங்க, நானும் படிச்சேன். ஒரே வார்த்தை தான், ஒன்னும் வித்தியாசம் இல்லை. தந்துட்டான்பா.
நெருப்பா எழுந்தாம்பா, நெருப்பா எழுந்தாம்பா, அவ்வளவுதான். குரல் சரியில்லை, ஒன்னும் குரல் இருந்தா உட்கார முடியாது. வார்த்தையில அந்த அந்த அது இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம், அதான் நம்ம பயில அரங்கத்துல பேசுங்க வாங்க. நிறைய பேர் ஆப்சென்ட் ஆயிடுறீங்க. வரணும், ஊன்றி பார்க்கணும். பால்சாமி எப்படி பேசுறாரு, இவரு கீதா முத்துகிருஷ்ணன் எப்படி பேசுறாங்க, காளிதாஸ் எப்படி பேசுறாரு, பிரேமா மேடம் எப்படி பேசுறாங்க, செல்வி மேடம் எப்படி பேசுறாங்க, ராஜேஷ் சார் எப்படி பேசுறாரு, எல்லாம் ஊன்றி. ராஜா எப்படி பேசுறாரு, அப்ப பேசின ராஜா எப்படி, இப்ப பேசின ராஜா யாரு, அப்ப பேசின வசீகரன் யாரு, இப்ப பேசுற வசீகரன் யாரு, ஊன்றி ஊன்றி பார்க்கணும். ஊன்றி பார்க்க முத்துப்பாண்டி எப்படி பேசுறாரு, ஜஸ்ட் பை சீயிங் them, எல்லாம் பை அப்சர்வ். பாருங்க, இந்த அந்த வரிகள் சாதாரண வரிகள் தான். ஒன்று கொடுத்தால் இரண்டாவது வரும் என்றோ, இதை கொடுத்தால் அதை பெறலாம் என்றோ திட்டம் போட்டு தருவது ஈகையாகாது. நிறைய பேர் அதானே செய்யறான். அடுத்த அடி பாருங்க, வறுமையில் ஒன்று வயிற்றுப்பாட்டுக்கும் வழியின்றி வாடி தீர்வோருக்கு வள்ளலாய் தருவதே ஈகை. சின்ன சின்ன வரிதான். அடுத்த அடி பாருங்க, இருப்பார்க்கு ஈதல் என்பது பின்னர் கொடுப்பார் என்ற கணக்கிலே மட்டும் கொடுத்ததை அங்கேயே மறந்திட வேண்டும். நான் தந்தேன், நான் கொடுத்தேன், மறந்துரு, அவ்வளவுதான். அடுத்த அடி கடைசியில போடுறாங்க, கொண்டதை கொடுத்தால் கோடி புண்ணியம், கொண்டதை கொடுத்தால் கோடி புண்ணியம், அதனினும் இல்லார்க்கு அளித்தல் ஈகையில் இமயம். நல்லாறு எனினும் கொலை தீது மேலுலகம் இல் எனினும் ஈதவே நன்று. 222வது குறள் ஒண்ணு படிச்சாலே போதுங்க, உங்களுக்கு பிளாஷஸ் வரும் எக்கச்சக்கமா. அதுக்கு பிற நூல்கள் படிக்காதுன்னு நான் சொல்லல, நம்பி படித்தால் சொல்ல. எல்லா நூலும் படிக்கணும், ஆனா குறள் படிச்சா கூடுதலா கிடைக்கும். எல்லா நூலும் படிக்கணும். வரியார் கொன்று ஈவதே ஈகை. உலகம் சுற்றுவது யாராலே, உலகம் சுற்றுவது யாராலே, உயிர்கள் வாழ்வது எவராலே, இயற்கை என்னும் பேராற்றல் அனைத்தும் இயங்க காரணமே, இயற்கை என்னும் பேராற்றல் அனைத்தும் இயங்க காரணமே. இயற்கை என்றும் சரியாக, இயற்கை என்றும் சரியாக இயல்புத்தன்மை மாறாமல், இயல்புத்தன்மை மாறாமல் இயங்குவதெல்லாம் எதனாலே, இயங்குவதெல்லாம் எதனாலே, ஈகையர் வாழ்கின்றார் அதனாலே, ஈகையர் வாழ்கின்றார் அதனாலே. நல்லார் ஒருவர் இருந்தாலே நல்ல வான்மழை பெய்திடுமே, நல்லார் ஒருவர் இருந்தாலே நல்ல வான்மழை பெய்திடுமே. நல்ல தமிழ் பாடல் தான் இங்கே சொல்லுது நற்செய்தி இதனைத்தான், நல்ல தமிழ் பாடல் இங்கே சொல்லுது நற்செய்தி இதனைத்தான். பொருளை கொண்டு நட்பைத்தான் எளிதாய் வாங்கிட இயலுமா, பொருளை கொண்டு நட்பைத்தான் எளிதாய் வாங்கிட இயலுமா. பொருளை கொடுப்பதால் நட்பென்றால், பொருளை கொடுப்பதால் நட்பென்றால் அதுதான் உயர்ந்த நட்பாகுமா, அதுதான் உயர்ந்த நட்பாகுமா. பொருளை கொடுத்து எல்லோரும் பொருளை வாங்கிட முடியுமே, பொருளை கொடுத்து எல்லோரும் பொருளை வாங்கிட முடியுமே. பொருளை தந்து எவரையும், பொருளை தந்து எந்த உறவையும் வாங்கிட இயலுமா, பொருளை தந்து எந்த உறவையும் வாங்கிட இயலுமா. உதவி என்றால் தெரியும் தான், உதவி என்றால் தெரியும் தான், கேட்டால் உதவியும் கிடைக்கும் தான். உதவி செய்வார் பலருண்டு ஊக்கம் பெறுவார் அதிலுண்டு, உதவி செய்வார் பலருண்டு ஊக்கம் பெறுவாரும் அதிலுண்டு. அறம் செய்ய விரும்பு என்றாலே அவ்வைதான், அறம் செய்ய விரும்பு என்றாலே அவ்வைதான். அறத்தை செய்தவர் வாழ்கின்றார் மெய்யேதான், அறத்தை செய்தவர் வாழ்கின்றார் மெய்யேதான். மரத்தினும் மேலாம் ஈகைதான், மரத்தினும் மேலாம் ஈகைதான், வரியருக்கு செய்வதே ஈகைதான். வரியார் கொன்று ஈவதே ஈகை என்று வான்மறையாம் வள்ளுவமும் உரைக்குதே, வரியார் கொண்டு ஈவதே ஈகை என்று வான்மறை வள்ளுவமும் உரைக்குதே. கல்வியை கற்கிடவே உதடுங்கள் காலங்கள் தோறும் வாழ்ந்திடுங்கள், தேவை தேவை கருதி உதவி செய்திடுவீர் தினம் தினம் வாழ்வில் மகிழ்ந்திடுவீர், தேவை கருதி உதவி செய்திடுவீர் தினம் தினம் வாழ்வில் மகிழ்ந்திடுவீர். வரியார் என்று யாரும் இல்லை, வரியார் என்று யாரும் இல்லை, பொருளால் பெரியார் ஆவதில்லை, பொருளால் பெரியார் ஆவதில்லை. வரியர் பொருளர் அனைவருக்கும், வரியர் பொருளர் அனைவருக்கும் உயிரினும் தன்மை ஒன்றேதான். வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் வெறும் பேச்சேதான். அனைவருக்கும் நன்றி. நெறியாளர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அரங்கப்பற்றார்கள் அனைவருக்கும் இந்த பொன் மாலை நேரத்தில் என் பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். இந்த அரங்கத்துக்கு இன்று முதலாவது முறையாக வந்திருக்கின்றேன். எனவே நான் கவிதைகள் கொண்டு வரவில்லை, ஒரு சில கருத்துக்களை சுமந்து வந்திருக்கின்றேன். தமிழ் பற்றி என்னுடைய சில கருத்துக்கள். மனிதன் என்பவன்
பேச பிறந்தவன். விலங்கிலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது நம்முடைய பேச்சுதான். பேச்சு என்பது உலகம் முழுவதுக்கும் பொதுவாக இருக்கும் பொழுது மொழி என்பது ஒரு இனத்துக்கானது. ஆக பேச்சு பொதுவாக இருந்தாலும் மொழி என்பது தனித்துவமானது. அந்த மொழியை பேசுவதற்கு அதிலிருந்து தோன்றிய மக்களால் அதை பேச முடியும். பிற மொழி மக்களா நம் தமிழை பேச போகிறார்கள்? இல்லை. இப்போது இன்னொரு கருத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மொழி ஏன் தோன்றுகிறது? எதனால் அழிகிறது? தோன்றும் பொழுது அதை வெல்ல எவரும் இல்லை. ஒரு இனக்குழு தோன்றியது, தனக்கென்ற ஒரு மொழியை உருவாக்கியது, அது அதை பேசி கொண்டு வந்தது. அதனுடைய குலம் பெருக பெருக பெருக, அதாவது நம் தமிழர்களைப் போல பெருக பெருக அதை பேசுபவர்களும் பெருகினார்கள். எப்போது அது அழிகிறது என்றால் அரசியல் உள்ளே நுழையும் பொழுது. இந்த மொழியை நான் வீழ்த்த வேண்டும், இந்த மொழி பேசும் மக்களை நான் அடிமை கொள்ள வேண்டும் என்று ஒருவர் கிளம்பி வரும் பொழுது முதலில் அவர்கள் எங்கே கையை வைக்கிறார்கள்? மொழியிலே. அந்த மொழி வழியாக நமக்கு ஆதி காலம் தொட்டு நமக்கு வந்திருக்கின்றதே நமது மரபு சார்ந்த அறிவு, அதை கொள்வதிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இது காலம் காலமாக நமக்கு நடந்து வந்திருக்கிறது. நீங்கள் நம்முடைய தமிழ் மொழியின் ஆதி காலத்து வரலாற்றை படித்திருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆதியில் தமிழகத்தில் இருந்த மக்கள் வேறு, அன்று நாம் பேசிக் கொண்டிருந்த சொற்கள் வேறு. அதன் பிறகு நம்முடைய வணிகம் செழித்தது, நம்முடைய வரலாறு செழித்தது, நம்முடைய மன்னர்கள் செழித்தார்கள். வேறு பல திசைகளில் இருந்தும் வேறு வேறு இனக்குழுக்கள் நம்மிடையே வந்து புழங்கின. நம்முடைய நிறம் மாறியது, மொழியிலே பல மொழி சொற்கள் புழங்கின. ஆக நாம் உருமாறிக்கொண்டே வந்திருக்கின்றோம். சில காலங்களாக வேற்று மொழியினர் உள்ளே வந்து நம்முடைய அறிவை சிதைக்கும் பொழுது தங்கள் மொழியை உள்ளே செலுத்த தொடங்கினார்கள். நம் மக்கள் எளியவர்கள் அல்லவா? வெளியிலிருந்து சொற்கள் புழங்கும் போது சட்டென்று அதை எடுத்துக்கொள்வார்கள். வெகு எளிய ஒரு உதாரணம், பூட்டு என்பது என்ன? பூட்டு என்பது பூட்டுகின்ற தமிழ் சொல். அதை திறப்பதற்கு நாம் எதை பயன்படுத்துகின்றோம்? எவரா? சாவி என்பது என்ன சொல்? போர்த்துகீசிய சொல் தொரப்பு குச்சி. மிக எளிய தமிழ் சொல் தொரப்பு குச்சி, திறவுகோள் என்பதுதான். ஆக நாம் மிக எளிதாக வெளிமொழியின் சொற்களை உள்ளே கொண்டு வந்து நம்மை கலப்புக்கு ஆளாக்கி கொள்கின்றோம். இது பற்றிய அந்த கருதுகோள், அந்த கவலை யாருக்கு முதலில் இருந்தது என்றால் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்திலே ஒருவருக்கு பிறந்தது. அவர்தான் தமிழ் தென்றல் திருவிக அவர்கள். அதுவரை வடமொழி என்கிற பேரிலே வேறு சில சொற்கள் எல்லாம் நுழைந்து பூவை புஷ்பமாக்கி இன்னும் எதையோ எதுவாகவோ மாற்றிய பொழுது கனித்தமிழ் மட்டுமல்ல எனது மொழி தனித்தமிழ் என்று சொல்லி முற்றிலுமாக தமிழ் சொற்களாலேயே பேசும் மொழியை மிக முயன்று புழக்கத்துக்கு கொண்டு வந்தவர் தமிழ் தென்றல் அவர்கள். அவராலே தான் இன்று நாம் பேசுகின்ற பல சொற்கள் இன்று நம்மிடம் இருக்கின்றன. இல்லை என்றால் நாம் இன்னும் கூட அதிக அளவிலே கலப்பு சொற்களை பேசிக் கொண்டிருந்திருப்போம். அது ஒரு மிக அரிய முயற்சி. அதன் பிறகு ஒரு சில காலத்துக்கு பிறகு அவரோடு இணைந்து பணியாற்றியவர் இன்னொருவர், அவர்தான் மு. வரதராசனார் அவர்கள். உங்களில் சிலர் அந்த புத்தகத்தை படித்திருக்க கூடும். அவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். எப்படி நம்முடைய அருகாமை மாநிலமாக இருக்கின்ற தெலுங்கு மொழி நம்முடைய, அதாவது நம்ம எல்லைப்புறத்தில் இருக்கின்ற கிராமங்களை எல்லாம் கையில எடுத்துக்கொண்டு அங்கு உள்ள அந்த வேட்பாளர்கள், கவுன்சிலர்கள் ஆகியோரை எல்லாம் தெலுங்கு மொழி கொண்டவர்களாக மாற்றி அந்த ஊர் பெயர்கள், அழகு தமிழிலே இருந்த ஊர் பெயர்களை எல்லாம் தெலுங்கு பெயர்களாக மாற்றி அரசாங்க பதிவேட்டிலே பதிவேற்றினார்கள் என்பதையெல்லாம் அவர் திறம்பட எழுதியிருப்பார். படிக்கும் போது நமக்கு கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு விளக்கமாக என்றைக்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்கிறார். ஆக நான் இப்பொழுது சொன்னது போல சொல்லும் போது நமக்கு பார்க்க விளையாட்டாக இருக்கும். மற்றவர்களுக்கு வேறு வேலை இல்லையா, நம் மொழியை விழுங்குவதுதான் அவனுக்கெல்லாம் வேலையா என்று தோறும். அப்படி அல்ல. நம்மை அறியாமல் வணிகம் என்ற பெயரில் வெளியில் இருந்து சில சக்திகள் தங்களை உள்ளே நுழைத்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு எதிராக நாம் பாடுபட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சும்மா கனவு கண்டால் போதுமா? பேசிக்கொண்டிருந்தால் போதுமா? செயல் செய்ய வேண்டும். செயல் என்பது என்ன? நம்மோடு இருக்கிற மக்களை தமிழில் பேச வைக்க வேண்டும். அது எல்லோருக்கும் இயலுமா என்று கேட்டால் இயலாது. ஆனால் எவரோ ஒருவர் அதை முன்னெடுக்கும் பொழுது அவரோடு சேர்ந்து நின்று கை கொடுத்து நாம் ஒரே குழுமமாக
உயர்த்தி பிடிப்போம் என்றால் நம்முடைய நோக்கம் நிறைவேறும். அப்படி ஒருவர் இன்றைக்கு நம்மிடையே அதை செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய நெறியாளர் அவர்கள். இதே இடத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் கனவு கண்டார் என்று சொன்னோம் அல்லவா? அதை போலவே அந்த கனவை பின்பற்றி அந்த பாதையில் இன்னொருவர் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றார். இது வினைத்திட்பம் என்ற வகையில் நம்முடைய வள்ளுவர் கூறுவார் இல்லையா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் என்று. அவர் திண்ணமாக இருக்கின்றார். நாம் அவர் பேசுவதை கேட்கின்றோம். அவர் எதையும் எழுதி வைத்துக் கொண்டிருக்கவில்லை, எதையும் பார்த்து படிக்கவில்லை. அவருடைய எண்ணத்திலே இருந்து உதித்து வருகின்ற சொற்களை அவ்வப்போது பேசுகின்றார். அதிலே இருக்கின்ற நெஞ்சுரத்தை நாம் எல்லாரும் கண்டு கொண்டே இருக்கிறோம். ஆக எண்ணிய எண்ணியாங்கு எய்த வேண்டும் என்றால், ஏனென்றால் நமக்கும் அதே நோக்கம் தான் இருக்கிறது. அவர் எழுந்து அவர் சொன்னது போல வீட்டை விட்டு வெளியில இறங்கி போராடுகிறார். நாம் அதை செய்யவில்லை, ஆனால் நம்மால் பின்பற்ற முடியும். அப்படி கையை உயர்த்தி எண்ணிய எண்ணியாங்கு எய்வதற்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம், தமிழை பேசுவோம், தமிழை வளர்ப்போம், நாம் தமிழர் என்று பெருமை கொள்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த பிறந்த நாள் கண்டவர்களை நாம் வாழ்த்த இருக்கிறோம்.